ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. நேற்று போட்டிருந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸை காலேஜஸை செலக்ட் பண்ணுறது, எப்படி அதை லாக் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக என்ன சொல்லணும்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 3 ப்ராசஸாக பிரிச்சுக்கணும், 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கணும்னு சொன்னோம். அதில் சாய்ஸ் ஃபில்லிங் செய்கிறதுக்கு முன்னாடி, லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் செய்கிறதுக்கு முன்னாடி சில வேலைகளை செய்யணும். அப்புறம் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணணும். மூணாவதாக லாக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கு டெமோ கொடுத்துருந்தோம். எப்படி உங்களுடைய பேஜ் இருக்கும், எந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறான்னு போட்டிருந்தோம். சில பேரண்ட்ஸ் அதில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இந்த வீடியோ அப்லோடு பண்ண ஒரு 1 ஹவர்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சந்தேகங்கள் நாங்கள் ஓவர் ஃபோன் அண்ட் ஆன்லைனில் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அவங்க கேட்ட சந்தேகங்களின் அடிப்படையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம பர்டிகுலர் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் சொன்னோம் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கு முந்தைய நடவடிக்கை, அதாவது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எடுத்துக்கணும். சென்ற ஆண்டு கட் ஆஃப் டிஎன்ஏ 2023 கட் ஆஃப் எடுத்து உங்களுடைய கரண்ட் கட் ஆஃபுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு என்னென்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எந்த பிரான்ச்சுக்கு எந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பிளான் பண்ணிக்கோங்க சொன்னோம் இல்லையா. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் பயன்படும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாங்களா? ஸோ இது போன வீடியோவில் போட்ட அதே ஸ்லைடு தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெப்பு 3 ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். ஸ்டெப் 1ங்கிறது ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கு முந்தைய ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபிட் பண்ணுது, அப்புறம் லாக் பண்ணி சாய்ஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ நம்பர் 2 and 3 அது நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம வந்து ஒன்லி ஒன் ஸ்டெப் நம்பர் 1 தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எப்படி இதை பார்க்கணுங்கிறது, என்ன கட் ஆஃப் போய் பார்க்குறது சில குழப்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 என்ன சொன்னோம்? செக் த டிஎன்ஏ 2023 கட் ஆஃப் ஃபார் யுவர் சாய்ஸ் அண்ட் நோ த அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் காலேஜ் வைஸ் அண்ட் கோர்ஸ் வைஸ். ஸோ சென்ற ஆண்டுடைய கட் ஆஃப் மார்க்கை எடுத்து, கட் ஆஃப் மார்க் அந்த டிஎன்ஏ வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை போய் பார்த்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதாங்க லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடணும். அதை வச்சுக்கிட்டு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப்னா ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எந்தெந்த காலேஜஸ் வேணும். இந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், ஒரு அசம்ஷன். ஸோ உங்களை புரிய வைக்கிறதுக்கு, அதை பர்டிகுலராக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் ஜென்ரல் வியூவர்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம சில அசம்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். என்னன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கேண்டிடேட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டு, அவருடைய கட் ஆஃப் மார்க் 145 145 கட் ஆஃப் மார்க்கு. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்க விருப்பப்படுறாரு, வேற எந்த பிரான்ச் படிக்க விருப்பம் இல்லை. ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஒன்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கம்யூனிட்டி பிசிஎம்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கோயம்புத்தூர் அண்ட் சதர்ன் ரீஜன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டட். ஸோ நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரிங்களா? ஸோ கோயம்புத்தூர் ரீஜன் வேணும், அல்லது சதர்ன் ரீஜன் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருந்தால் பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நம்ம பெஸ்ட் காலேஜஸ் ஃபார் கோர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோ மூலமாக அவங்க அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் அவங்களுடைய இந்த ரீஜனல் சாய்ஸஸை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சில கல்லூரிகளை தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு எடுத்து இப்போ அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், tneaonline.org அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கட் ஆஃப் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பார்த்துடலாங்களா? ஸோ இதுதான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். ஓகே, இதுதான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். ஸோ தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அழகப்பா செட்டியார், தந்தை பெரியார், இப்படி வரிசையாக போட்டே வந்திருக்கு. இதில் நம்பர் 6 தந்தை பெரியார் இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஏன்னா கோர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் வந்து பெட்டராக இருக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன் ஆர் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸோடைய ரீஜன் தான் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட் இருக்கிற காலேஜுக்கு நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் பார்க்கணும். பார்க்கலாங்களா? எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு டிஎன்ஏ ஆன்லைன் கிளிக் பண்ணோம்னா, இங்கே பாருங்க கட் ஆஃப் மார்க்குங்க இருக்கு இல்லையா, கட் ஆஃப் மார்க் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா
ஓகே. இப்போ இதுதான் அங்கே அவைலபிளாக இருக்கக்கூடிய சாய்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அந்த டிஎன்இ வெப்சைட் ரெடியாக இருக்கும். இதில் நம்ம இப்போ காலேஜஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து சர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க லிஸ்ட்டு எந்த லிஸ்ட் வச்சுருந்தாங்க பாருங்கள். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை தான் ஃபஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் போய் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை செக் பண்ண போகிறோம். சரி, செக் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை சர்ச் பண்ணும்போது நமக்கு கட் ஆஃப் மார்க் பாருங்கள் இப்படி வருது. இந்த கட் ஆஃப் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, பிரான்ச் கோடு, பிரான்ச் நேம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இப்படி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிசிஎம் தான் ஸ்பெசிஃபிக்காக அசீவ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம பிரான்ச்சில் மெக்கானிக்கலும் பிரான்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய 3வது காலம் பிசிஎம் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மெக்கானிக்கலுங்கிறனால நம்ம ட்ராக் பண்ணி கீழே பார்க்குறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் எஸ்எஸ் இருக்குது. எஸ்எஸ் தான் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் வேணால் எனக்கு வந்து எய்டட் தான் வேணும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எய்டடில் 3rd காலம் 1, 2, 3. ஸோ 3rd காலம் 185.5. இதுதான் என்னது, தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட்ரானுடைய கட் ஆஃப். இப்போ இதை நான் அங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் நான் இதை என்ட்ரி பண்ணுறேன். ஸோ பாருங்கள் 185.5 என்ட்ரி பண்ணிட்டேன். இதே மாதிரி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இப்படி எல்லா காலேஜும் நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? இப்போ சாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் பார்க்குறோம். ஸோ டிஎன்ஏயில் போயிட்டு நம்ம இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் பார்க்குறோம். அதில் மெக்கானிக் இன்ஜினியரிங் கட் ஆஃப் 144.5. இப்போ இதை வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ 144.5 இதில் என்ட்ரி பண்ணி ஆகணும். ஓகேங்களா? என்ட்ரி பண்ணுறோம். இதே மாதிரி நீ வரிசையாக எல்லா காலேஜுக்கும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? இந்த 17 காலேஜுக்கும் இப்போ நம்ம சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேருந்து போன வருஷம் கட் ஆஃப் என்னங்கிறத எடுத்து நம்ம என்ட்ரி பண்ணோம். என்ட்ரி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த 17 காலேஜுக்கும் எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? என்ட்ரி பண்ண பிறகு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கலர் கோடிங் கொடுக்குறேன். நான் 3 வகையான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் ஒன்று, க்ரீன் ஆர் ப்ளூ ஷேடில், அது பார்த்தீங்கன்னா க்ரீனாகவும் தெரியுது, சிலருக்கு ப்ளூவும் தெரியும், அது ஒரு மாதிரி மல்டி ஷேடு. இன்னொன்று எல்லோ ஷேடு கொடுத்துருக்கேன். என்ன இதனுடைய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் 145 நம்ம அசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது 145 அண்ட் பிலோ இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் நான் பாருங்கள், நம்பர் 4 ஜிசி சேலம் 144.5. அப்புறம் நம்பர் 6 தந்தை பெரியார் 124.5. நம்பர் 7 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 144. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் 143. சோனா காலேஜ் 127. ராம்கோ காலேஜ் 113. மெப்கோ 138. நேஷனல் காலேஜ் 118. பிஎஸ்என்ஏ 143. இப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய கட் ஆஃபுக்கு கீழே இருக்கிற 145க்கு கீழே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் எனக்கு இது கண்டிப்பாக கிடைத்து விடும் அப்படிங்கிறதுனால இதை நான் ஒரு பர்டிகுலர் கலரில் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, என்னுடைய கட் ஆஃபை விட ஒரு 10லேருந்து 20 மார்க் இருக்கக்கூடிய காலேஜஸ் அதை எடுக்கிறேன். ஸோ 165, 145னா 165 வரைக்கும் நான் போகிறேன். நான் 165 இல்லாதனால நான் 161.5 அதில் நிறுத்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஏன்னா எனக்கு செகண்ட் ரவுண்ட் தான் கவுன்சிலிங் வருது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எனக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு யாராவது விட்டுட்டு போயிருந்தாலோ ஒரு வேளை மிஸ் ஆகிருந்தால் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு 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 ஆசையில் நான் இதை யோசிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் 158, பன்னேரேமன் 161.5, குமரகுரு 156.5, ஸ்ரீகிருஷ்ணா 160.5. இதெல்லாம் எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஒருவேளை கிடைச்சா அப்படிங்கிற ஆசையில் இதை வச்சுக்கிறேன். இன்னொரு கேட்டகரி பிங்க் கலர் தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 175, சிஐடி 181, ஜிசிடி 177, பிஎஸ்ஜி 178. இது கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா 145க்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட
30 மார்க்குக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 30 மார்க்லாம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிறதுனால அதையும் நான் லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போது இதை ரீஷஃபில் பண்ணணும். இந்த ஆர்டர் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா, கண்டிப்பாக கிடைக்காதுங்கிறது மேலே, கிடைச்சா பரவாயில்லன்னு எதிர்பார்க்குற காலேஜ் 2வதும், கண்டிப்பாக கிடைச்சிடும் காலேஜ் கீழே. இந்த மாதிரி ரீஷஃபில் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ கரெக்டுங்களா? இதில் பாருங்களேன். நம்பர் 1 ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 181. நம்பர் 2 ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் நான் ஆட்டானமஸ் காலேஜ் 178 வருது. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதுக்கப்புறம் வரிசையாக 2 காலேஜ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஆட்டானமஸ், அப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டானமஸ் காலேஜ், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டானமஸ் அண்ட் நான் ஆட்டானமஸ் மிக்ஸாக இருக்குது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டு தான் உங்களை ரெடி பண்ண சொல்கிறது நாங்கள். இந்த லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி இந்த ஆர்டரில் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இதே ஆர்டரில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக சார்? எதுக்காகன்னா, இதில் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ப்ளூ ஆர் கிரீன் சொன்னோமே, உங்கள் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ப்ளூ அல்லது கிரீன் மல்டி ஷேட், அதாவது நம்பர் 9லேருந்து 17 இருக்கக்கூடிய காலேஜஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதில் சந்தேகமே வேண்டாம். ஓகேவா? அப்போ அதை வந்து நான் சேஃபர் சைடில் வச்சுக்கிறேன். என்னுடைய ஆசை ஒரு வேலை மிஸ் ஆகி ஒரு வேளை ஏதாவது தெரியாமல் நமக்கு யாராவது விட்டு போய் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா, அது ஒரு 4 காலேஜஸ். பண்ணாரி அம்மன், ஸ்ரீகிருஷ்ணா, அழகப்பா, குமரகுரு. கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு பேராசை தான். மஞ்சள் கலரில் இருக்கிறது ஒரு ஆசை, பிங்க் கலர் இருக்கிறது ரொம்ப பேராசை. கிடைச்சா அப்படியேங்கப்பா கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தா என்னன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கிறோம். இந்த ஆர்டர் படி ஃபில்அப் பண்ணுங்க. ஏன் இப்போ இந்த ஆர்டர் படி போடணும்னு சொல்கிறேன்னா, இது பின்னாடி ஒரு வேலை வரும் உங்களுக்கு. என்ன வரும்? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். போன வருஷம் கட் ஆஃபே தான் இந்த வருஷம் அப்படியே அடாப்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 145 எந்த விதமான கட் ஆஃப்ல 0.5 கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாறல அப்படின்னா, அப்போ நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த காலேஜ் வரும்? நம்பர் 9 தான் கிடைக்கும். 144.5 இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அந்த காலேஜ் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஏன்னா என் லிஸ்ட்டில் அதுதான் இருக்குது. 145க்கு வேறு காலேஜ் கூட இருக்கலாம். ஆனால் பட் நான் போட்ட ஆப்ஷனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் எனக்கு என் கட் ஆஃபுக்கு நியர்பாக இருக்குது. அதை எனக்கு அலாட்மெண்ட் வந்துடுமா? கண்டிப்பாக வந்துடும். ஸோ 145 என் கட் ஆஃப். ஸோ போன வருஷம் கட் ஆஃப் அப்படியே அசியூம் பண்ணால் எனக்கு 144.5க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, கிடைச்சிருச்சு, சந்தோஷம். இப்போ நான் என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் 3 டேஸ் 3வது நாள் ஈவினிங் அல்லது 4வது நாள் காலையில் எனக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சீட் அலாட்டடு. இப்போ அங்கே என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அக்செப்ட் அண்ட் டிக்ளைனு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? அதில் நாம் என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம போட்ட சாய்ஸ் தானே வந்துருக்குது. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆனால் ஒரு ஆசை. ஒருவேளை எனக்கு இது மேலே இருக்கிற காலேஜ் கிடச்சிட்டா? ஏன்னா எனக்கு மேலே கட் ஆஃப் வாங்கினவங்க என்ன மாதிரி அப்கிரேடு கொடுத்து வேறு காலேஜ் போயிருந்தா, வேறு டிபார்ட்மெண்ட் போயிருந்தா, மெக்கானிக்கல் எடுக்காமல் இதே காலேஜில் வேறு ஏதாவது பிரான்ச் எடுத்திருந்தா, இல்லை அவங்க மெடிக்கல் சீட் கிடச்சி போயிருந்தா, இல்லை வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் அவங்க போயிட்டாங்க டோட்டலாக. எனக்கு ஆனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைச்சிட்டா என்ன அப்படிங்கிற ஆசையில் நான் என்ன செய்கிறேன்? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்குறேன். அப்படி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வருஷம் என்னாச்சுன்னா, ஒரு மாணவர் எங்ககிட்ட இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்த மாணவர் அவருடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 143. சரிங்களா? அவருக்கு அலாட் ஆகி வந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 127.5. கிட்டத்தட்ட ஒரு 18-20 மார்க் டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? இந்த காலேஜ் அவருக்கு கிடைச்சோடனே அவர் என்ன செஞ்சார்னா, ரொம்ப விவரமாக கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் லிஸ்ட் வச்சுருந்தார். அவர் என்ன செஞ்சார்? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தாரு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தோட விளைவு அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடைச்சிது. ஸோ சோனா எங்கே இருக்குது? 127.5ல் இருக்குது. ஆனால் அவருக்கு அலாட் ஆன காலேஜ் இது 143 மகாலிங்கம் காலேஜ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 மார்க் வித்தியாசத்தில் இருக்க காலேஜ் கிடைச்சி. கரெக்டுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. அது 19 மார்க், 20 மார்க் வச்சுக்கோங்க ரஃப்லி. அப்போ இதே மாதிரி இந்த வருஷம் 145 இருக்குது எனக்கு 20 மார்க் வேரியேஷன் வந்ததுன்னா 161க்கு மேலே வருமா? கிட்டத்தட்ட போன வருஷம் கட் ஆஃப் நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணோம். 145ல் ஒரு 20 மார்க்ஸ் ஆட் பண்ணோம்னா 165ல் வந்து நிற்கும். பட் 165ல் நான் இந்த ஆப்ஷனை கொடுக்காதனால நான் பண்ணாரி அம்மன் கொடுத்தேன்னா எனக்கு பண்ணாரி அம்மன் கண்டிப்பாக கிடைச்சிடுமா? ஒருவேளை
20 மார்க்கு பதிலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா தியாகராஜர் காலேஜ் வர வாய்ப்பு இருக்கா 175. அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன். ஸோ கம்ப்யூட்டர் என்ன செய்யுன்னா நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸுங்கிற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டு 145 மார்க் எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யும், முதல்ல நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் சிஐடிக்கு அலாட் பண்ண பார்க்கும். உங்கள் இந்த பையனை சிஐடி தான் கேட்டுருக்கான், சிஐடி கொடுத்தலாச்சோ சிஐடி சீட் அலாட் பண்ண பார்க்கும். ஃபஸ்ட்டு போய் ஜென்ரலில் பார்க்கும், ஓசி. ஓசியில் இப்போ 181 145 உனக்கு எலிஜிபிள். டக்குன்னு அடுத்து என்ன செய்யும், பிசிஎம்மில் போய் பார்க்கும். பிசிஎம் இல்லை, அதுக்கும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது பிஎஸ்சி ஓசி இல்லையா, ஓகே பிசிஎம் இல்லை இல்லை வார ஜிசிடி ஓசி, அடுத்தது பிசிஎம், அப்புறம் தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓசி, அப்புறம் பிசி. இப்படி மாற்றி 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 பார்த்துக்கிட்டு வரும். எங்கேயாவது இப்படி மாற்றி மாற்றி பார்க்கும்போது உங்கள் நம்பர் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டுங்களா? அதனால தான், ஏன்னா போன முறை சொன்னாலே கிட்டத்தட்ட 19-20 மார்க் வரைக்கும் கூட மேலே மூவ் ஆயிருக்கு. அதனால் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கும்போது இந்த கேம்பிளிங், இது ஒரு கேம்பிள் தான். கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது, கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடவுளுடைய அருள் நமக்கு நிறைய வேணும், வேண்டிக்கலாம். நமக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க அதை விட பெட்டரான காலேஜ் போனால் நமக்கு நமக்கு கிடைச்ச காலேஜோட பெட்டரான காலேஜ் நமக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால் இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரீசனை தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 காலேஜஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்காது, ஆனால் இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், ஒரு பேராசை போடுறேன். அடுத்த 4 காலேஜஸ் கிடைச்சிட்டா பரவாயில்ல, ஒரு சின்ன ஆசை, நப்பாசை. அடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்கிற காலேஜஸ் போட்டிருக்கோம். இப்போது இதுபடி நீங்கள் சாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஃபர் சைடில் எல்லாமே நடந்துருச்சு. இதில் இன்னொரு சின்ன ஒரு இதுனா, இது நம்ம ஒரு சஜஷன் தான் கொடுத்துருக்கோம். இந்த 9லேருந்து 17 வரைக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த கட் ஆஃப் படி போக விருப்பம் இல்லை, எனக்கு ஆப்ஷன்ஸ் நான் மாற்றிக்கிறேன். நான் கொடுக்கும்போது உதாரணத்துக்கு எனக்கு டாக்டர் மகாலிங்கம் 9ல் கொண்டு போகணும், இல்லை மெப்கோ 9ல் கொண்டு போகணும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பு சேலம் நான் 16 கொண்டு வரேன், ராம்கோ மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ஷன். ஸோ 9லேருந்து 17க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அந்த காலேஜ். நீங்கள் எப்படினாலும் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆஸ் பர் கட் ஆஃப் சும்மா ஒரு புரியறதுக்காக போட்டிருக்கோம். நீங்கள் இந்த ஆப்ஷன் எப்படினாலும் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஆனால் 1லேருந்து 8 ஷஃபிள் பண்ணாதீங்க. 1லேருந்து 8ல் கீழே கொண்டு வந்துட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெப்கோ ஸ்லெங்க் இருக்குது 13, அதை கொண்டு போய் நீங்கள் 1 கொடுத்துட்றீங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்போடுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட காலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சு. நீங்கள் அப்போடு கொடுக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்த மொதல் ஆப்ஷன் அதுதானே. நீங்கள் கொடுத்த மொதல் ஆப்ஷன் கிடச்சின்னா அதுக்கு மேலே ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் எப்பயுமே அப்போர்டு தான் போகும், டவுன்வேர்டு பார்க்காது. சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் தெரியாதனமாக பிஎஸ்சிஎன்ஏவோ இல்லை மெப்கோவோ கொண்டு போய் நம்பர் 1 கொடுத்துட்றீங்க. சிஐடிலாம் கீழே இருக்கணும், எனக்கு இந்த 9 காலேஜஸ் நான் மேலே கொடுத்துட்டு இந்த காலேஜ்லாம் கீழே கொடுக்குறேன்னு மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 9 காலேஜில் ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தாலும் கிடைக்காது. புரியுதுங்களா? அதெல்லாம் காஷியஸாக பண்ணுங்கள். நமக்கு சேஃப் கீழே இருக்குது, 9 கல்லூரி நமக்கு சேஃபாக இருக்குது, கண்டிப்பாக இது கிடைச்சிடும். இருந்தாலும் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் மேலே இருக்கிற சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதுக்காகனா ஒரு வேளை சாய்ஸஸ் இருந்து மிஸ் ஆகி கிடைச்சிதுன்னா வெல் அண்ட் குட், போய் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக. புரியுதுங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகங்கள் பேரண்ட்ஸ் யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தேன்னா யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். வி ஆர் ரெடி டு கைட் யூ, வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ, சப்போர்ட் யூ, டோன்ட் வரி. ஓகே, இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, எப்படி ஃபில்அப் பண்ணும், ஏன் இந்த கேம்பிளிங் எடுக்க சொல்கிறோங்கிறது புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே போன சில வீடியோஸில் போட்ட அதே விஷயந்தான். வர சண்டே ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், கோல் செட்டிங் அண்ட் ஸ்வாட் அனலைஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது, கண்டிப்பாக விருப்பம் மாணவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா 200 அதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ப்ரோக்ராம், பட் 1 ஹவருக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையும் உதவுவதற்காகவும் சப்போர்ட் செய்வதற்காகவும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக தயாராக இருக்கிறோம். மேலும் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் ஜிகே லாகிங் ஆஃப் ஃப்ரம் யூ. ஸோ திரும்ப ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிடுறோம், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்கள் யாருக்காதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.